ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. 10ஆம் இடம்னா என்ன? யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொஃபஷனலில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். அது வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ, நீங்கள் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் எனக்கு நன்மைகளை வரணும், இது வரைக்கும் எல்லா விஷயமும் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் உண்டு. பெரிய லெவலில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். இதுதான் 10ஆம் இடம் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. குரு உங்கள் ராசியிலே இருக்கார். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல லேபர்ஸ் அமைவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸுமே பெருசாக நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க, இதெல்லாமே ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும். லைஃப்பில் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் வேலையை நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் விற்காமல் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு, நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாமே கிளியர் ஆகும்.